ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மளை மே மாதம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா? இந்த ஜூன் மாதத்துலேயும் கூட கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கா, என்ன வசனம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கார். இதுவரைக்கும் பிசாசு அடைத்து வைத்திருந்த எல்லா வாசல்களும் இந்த வேளையில ஆண்டவர் அதை திறக்கிறார். திறந்த வாசல்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். திறந்த வாசல் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, ஒரு நியூ சீசன், ஒரு புதிய பருவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். திறந்த வாசலுக்குள்ள யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு புதிய பருவம் ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஸ்டோரி புதுசா இருக்கும், அவங்க ஹிஸ்டரி புதுசாக மாறும். அவங்க புது வேலைக்குள்ள நுழைவாங்க, புது ஊழியத்துக்குள் நுழைவாங்க, புதிய திருமண காரியத்துக்குள் நுழைவாங்க, புதுதாக கையில் ஒரு குழந்தையை ஏந்துவாங்க. இதுதாங்க திறந்த வாசல். ஸோ இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள அவங்க செல்லும் போது ஒரு நியூ சீசனுக்குள்ள போவாங்க. இந்த நியூ சீசனுக்குள்ள கர்த்தர் என்னையும் கொண்டு போவாருன்னு சொல்லி நிச்சயமாக விசுவாசிங்க. கர்த்தர் செய்வார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆண்டவர் சொன்னதை நீங்க வாக்கு பண்ணிட்டே இருங்க. எனக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கிறது, அதற்குள்ள நான் நுழைவேன், பிசாசித்தத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி நீங்க வாக்கு பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். God bless you.